உலகநாதங்கிற இவர் தன்னோட பூர்வீக வீட்டினால நிறைய பிரச்சனை சந்திச்சு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த வீட்டினால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நினச்சி அந்த வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சு யாருமே அதை வாங்க முன் வரல. இருந்தாலும் ஒரு சேட்டை பிடிச்சி எப்படியாவது விற்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சேட்டு அந்த வீட்டை அடிமாட்டு விலைக்கு தான் கேட்குறாரு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்னு கிடைச்ச காசை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பைக்கு பாதிலே நிற்குது. என்னடா நம்ம பிடிச்ச இன்னும் விடலையா அப்படின்னு நினச்சி ஒன்று கிடைக்கலான்னு போகிறாரு. அங்கே ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகி நேராக சென்னைக்கு வந்துடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இது ஒரு போர்ட்டல் அப்படின்னு. இதே ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்னு அந்த இடத்த விலைக்கு வாங்கி 0 கிலோமீட்டர் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. திருப்பூரம் சென்னைக்கு போகணுமா ஈஸியான ரூட் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. மக்களும் அதை நம்பி வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பணமும் கொட்ட ஆரம்பிக்குது. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் அந்த சேட்டு அங்கே வர்றாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் வீட்டை வாங்கினதுல இருந்தால் என் நிலமை தலைகீழ மாறிட்டு இதுக்கப்புறம் என்ன சமாளிக்க முடியாது, நான் சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இவங்களோட பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த இடத்த கவர்மெண்ட் ஆக்கிரமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் சொந்த வீட்டுக்கே போகக்கூடிய நிலைமை. அங்கே போனதும் என்னடா வாழ்க்கை ஆரம்பிச்ச இடத்துல நிற்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்